வணக்கம் நண்பர்களே. நம் தமிழ்நாட்டின் தெய்வீக யாத்திரையில் இன்று உங்களை அழைத்து செல்லப் போகும் இடம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முடிகொண்டான் கோதண்டராமர் திருக்கோவில். இங்கு ஸ்ரீராமர் சீதாதேவியுடன் தனது அனுக்கிரகபூர்வமான அழகிய உருவில் காட்சியளிக்கிறார். இந்த தலம் ஏன் முடிகொண்டான் என்று அழைக்கப்படுகிறது, இதன் சிறப்புகள் என்ன? இன்று அந்த முழு கதையையும் நம்மோடு கேட்கலாம். கோவிலின் வரலாறு மற்றும் புராணம். இடம் திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள முடிகொண்டான் என்ற கிராமம். மூலவர் ஸ்ரீராமர் கோதண்டம் அதாவது வில்லுடங்கையில் வைத்திருப்பதால் இங்கு கோதண்டராமர் என்று அழைக்கப்படுகிறார். உற்சவதேவர் சீதாராமர் பக்தர்களுக்கு அனுக்கிரகம் புரிகிறார். புராண கதை. இலங்கை போரின்போது ராவணனை வெற்றி கொண்ட பின் ஸ்ரீராமர் அயோத்திக்கு திரும்பும் வழியில் இங்குதான் ஓய்வெடுத்தார் என்று நம்பப்படுகிறது. அப்போது வானரர்கள் அனைவரும் ஸ்ரீராமரை சக்கரவர்த்தி என முடிசூட்ட வேண்டும் என்று விரும்பினர். அங்கு ஒரு சடங்கு நடந்தது. அதில் ராமபிரான் முடிசூட்டப்பட்ட இடம் என்பதால் இந்த தலத்திற்கு முடிகொண்டான் என்ற பெயர் கிடைத்தது. கோவிலின் சிறப்புகள். மூலவர் தரிசனம். ஸ்ரீராமர் தனது தனித்துவமான கோதண்டத்துடன் அதாவது வில்லுடன் காணப்படுகிறார். அவருடன் சீதாதேவி லக்ஷ்மணன் ஆகியோரும் உள்ளனர். அனுமன். ஸ்ரீ ஹனுமான் எப்போதும் ராமரின் அருகில் வணங்கி நிற்கிறார். கோவில் வடிவம் சோழர் கால கட்டிடக்கலை பாணியில் அமைக்கப்பட்டுள்ளது. கம்பீரமான ராஜகோபுரம், அழகான கோயில் வாயில், கல் சிற்பங்கள் மிகவும் தனித்துவம் வாய்ந்தவை. திருவிழாக்கள். ராமநவமி திருவிழா மிகப்பெரிய சிறப்பு. பிரம்மோற்சவம் வருடந்தோறும் சித்திரை மாதத்தில் நடக்கிறது. தோட்டத் திருவிழா. சக்கரவர்த்தி திருமணி அழகாக அலங்கரிக்கப்பட்டு பக்தர்களுக்கு தரிசனம் அளிக்கிறார். அனுமன் ஜெயந்தி சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. கலை மற்றும் கட்டிடக்கலை. சோழர் கால சின்னமாக கல் சிற்பங்கள், தூண்களில் செதுக்கப்பட்ட இராமாயண கதைகள், கோயில் விக்கிரகங்களில் காணப்படும் முகப்பாவனங்கள் மிக இயற்கையானவை. சிறப்பாக ஸ்ரீராமர் வில்லுடன் நிற்பது இத்தர ராமர் கோயில்களிலிருந்து வேறுபட்ட முக்கிய அம்சம். நண்பர்களே, இதுதான் முடிகொண்டான் கோதண்டராமர் திருக்கோவிலின் தெய்வீக சிறப்புகள். இங்கு ஸ்ரீராமரை தரிசிப்பவர்கள் எல்லாவிதமான சவால்களையும் வெற்றி கொள்ள முடியும் என்று நம்பப்படுகிறது. அவரது கோதண்டம் அதாவது வில்லின் சக்தியால் பக்தர்களின் வாழ்க்கையில் நீதியும் நிம்மதியும் நிலைத்து நிற்கும். இந்த கோயிலுக்கு ஒருமுறை வந்து தரிசனம் செய்யும் பாக்கியம் எல்லோருக்கும் கிடைக்கட்டும் என்று வேண்டுகிறேன். வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்யவும், ஷேர் செய்யவும், சப்ஸ்கிரைப் செய்யவும் மறக்காதீர்கள். அடுத்த வீடியோவில் இன்னொரு தெய்வீக யாத்திரையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.